வணக்கம். சீனு ராமசாமி பற்றி முதல்ல பேசிடணும். பாலுமேந்திரா சார்கிட்ட இவன் எனக்கு ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் அவன் டைரக்ட் பண்ணிட்டான். அப்போது பாலுமேந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து டே சீனு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாருன்னு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் என்னம்மா எடுத்துக்க போகிறான் விட்டுருமா அதை போய் பார்க்க சொல்கிறீங்க. இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடம் பேசுகிறேன். அந்த படத்தில் நடிச்சு எல்லார்ட்டையும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதியை தவிர. ஏன்னா அப்பா அவர் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமா தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களே பேசலாமே அப்படின்னா சினிமா தான். அது சினிமா சினிமா சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்து அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை பார்த்தாலே ஓடுறது நான். திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. சரி மணி என்னடா? மணி 1 டேய் ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும். அவனுக்கு அப்படி ஒரு சினிமா ஒரு வெளியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவன்கிட்ட தான் கற்றுக்கணும். அதுக்காக சீனுவை வந்து என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல் அவன் தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துட்டா எல்லாரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. இவனுக்கு மட்டுமா இளையராஜா சார் மியூசிக்கோட தாக்கம் இருக்கு? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சீனு பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடித்த இந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருக்கான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அந்த சிருஷ்டி தாண்டி அந்த ஐஸ்வர்யா 2 பேரும். ஐஸ்வர்யா சொன்னது இருங்க ஒரு நிமிஷம், சுரேஷ் சொல்லலையா? எனக்கு தெரியும் அந்த சட்டம் வரும்போது ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்க. எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரியல. அது பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்து வந்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து பல்லம், அவரை வச்சு வாழ்ந்தவங்க பல 100 பேர் இருக்காங்க, பல 100 குடும்பங்கள் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பையனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அதே மாதிரி சரி டைம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவை ஒன்று முடிச்சுட்டு போயிடுவேன். இது முதல்ல அன்றைக்கு வந்தபோது ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு டைலாக் பேசணும். பேசி முடிச்சோடனே 4-5 போச்சு. கொஞ்சம் கை நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டைலாக் சொல்லிட்டேன். சொன்னோன்னே முடிச்சுவாங்க நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். பரவாயில்ல முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக்